வணக்கம் நேர்களே. இப்போது மகர ராசிக்கான பலன்கள் பார்ப்போம். பொதுவாக இந்த மகர ராசி உடையவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஒரு 7.5 வருஷம் 7.5 சனி ஆரம்பித்து அது இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதாவது ரொம்ப நாளாக 7.5 வருஷம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டு 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 இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நிம்மதி அடைகிற மாதிரி இந்த ஆண்டு அமையப் போகிறது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, காரணம் 7.5 சனி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே நீங்கள் வேலை இல்லாதவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொன்னாண்டு மாதிரி இருக்குது. இப்போ வரிசையாக வயது வாரியாக நம்ம மகர ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா 18 to 40 வயது உடைய ஆண்கள். இவங்க பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை காலேஜ் போவாங்க, இல்லை வெளிநாடு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அமையும். மார்ச்சுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த விபரீத ராஜயோகம்ங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா சகட்ட மேடிக்கு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். அதுதான் காரணம் விபரீத ராஜயோகத்துக்கு. ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நில சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், அதாவது டெஸ்ட்லாம் நார்மலாக வந்திருக்கும், பட் உங்களுக்குள்ளேயே ஒரு மனநோய் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பர்சன், நீங்கள் ஓவராக திங்க் பண்ணக்கூடியவங்க மகர ராசியில் இருக்கிறவங்க. ஸோ அது குறையும். அது குறைஞ்சாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ 18 to 40 வயதுகள் நீங்கள் ஃபினான்ஸ் சம்பந்தமாக என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுக்கலாம். நிலம் வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது கரெக்டான வில்லங்கம் இல்லாத நிலமாக வாங்குங்க. செக் பண்ணிட்டு வாங்குங்க. அதிகமாக வாய் பேசாதீங்க யார்கிட்டையும். நான் அது வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன்னு சொல்லாதீங்க. திருஷ்டி அதிகம் உள்ள ராசி இது. ஸோ அதிகமாக நீங்கள் வாய் பேசக்கூடாது. வாயை கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் விபரீத ராஜயோகத்தை முழுமையாக அடையலாம் திருஷ்டி இல்லாமல். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்பீங்க, நான் ஏற்கனவே உழைச்சி கொட்டியாச்சு, அப்போல்லாம் எனக்கு ஒரு பலனுமே வரல அப்படிங்க போது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதே காரணமாக வச்சு இந்த வருடம் உழைக்காமல் இருந்துடாதீங்க. இந்த வருடம் நீங்கள் உழைச்சிங்கன்னா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி தான் ராசி அமைந்து இருக்கிறது. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன், நிலம் வாங்கலாம் விற்கலாம், ஆனால் வில்லங்கள்லாம் நிலமாக வாங்கணும். உடம்பு லைட்டாக முன்னேறும். கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி உடம்பு நல்லாயிட்டு வரும். பட் இனிமேல் கெடாமல் இருக்கிறதுக்கு தினசரி உடற்பயிற்சி முக்கியம். ஏன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்கு. அந்த வாய்ப்பு இருக்குது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஆள் தான், ஆனால் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதுதான் 18 to 40 வயதுடைய ஆண்கள். 40 to 60 வயது ஆண்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு. கோடீஸ்வரனாக இருக்க போகிறீங்க. கோடிகள் கொட்ட போகுது. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு 10 ஆண்டுகளாக, ஒன்றுமே நிறைவேறாமல் இருக்கும். எல்லாமே இந்த ஆண்டு நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு பசங்க கல்யாணம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு நல்லா வரன் அமையும். நீங்கள் உடல் நல முன்னேற்றம் அடைவீங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு. ஸோ கவலைப்பட தேவையில்லை. உடம்பை மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் போய் பார்த்துக்கோங்க. முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 18 to 40 வயது ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை சற்று அபோவ் ஆவரேஜாக உள்ளது. அதாவது சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். நீங்கள் வாயை விடாதீர்கள், திட்டாதீங்க யாரையுமே, பொறுமையாக போய்க்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வீட்டில் ஒத்துக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப நாளாக, அவங்களாம் ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இந்த ஆண்டு. தைரியமாக இருங்க, லவ் மேரேஜ் பண்ணுவீங்க. லவ் மேரேஜ் ஒத்துக்காத பெற்றோர்களும் ஒத்துக்கக்கூடிய காலம் இது. ஸோ இதுதான் 18 to 60 வயதுடைய ஆண்களுக்கான ராசி பலன். ஸோ அப்படியே பெண்களுக்கு வருவோம். 18 to 40 வயதுடைய பெண்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவீர்கள். மகரம்ங்கிறது பெண்களுக்கு தான் இந்த ஆண்டு கொடுத்தே பெரிய அளக்க போகுது.
நீங்கள் வந்து தொழில் முனைவோராக விரும்புகிறீர்களானால் கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டு வலி, அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். வாக்கிங் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும். வேலைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து 7.5 சனி முடிஞ்சு அந்த ஜனவரி, பிப்ரவரி, மே அது வரைக்கும் கொஞ்சம் வந்து அந்த உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக வரும். டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும், செலவுகள் வரும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரவும் செலவும் ஈக்குவல் ஆயிரும். உங்களை வந்து அப்படி ஓட்டாண்டியாக விட்டுறாது. உங்களுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் தொழில் முனைவோராக விரும்பினீர்களானால் கண்டிப்பாக ஆகுங்க. நீங்கள் யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, காதல் திருமணம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். மற்றபடி பழக்க வழக்கங்களை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பக்கத்தில். ஏன்னா திருஷ்டி அதிகம் இந்த ராசிக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆண்களுக்கு சொன்ன மாதிரி தான். பக்கத்து வீட்டு அம்மாட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். இது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி. கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சோர்ந்துடவே மாட்டாங்க. அடி மேல் அடி வாங்கி 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ராசி. ஸோ அதனால் வந்து ராகு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, முயற்சி பண்ணாமலே இருக்கானே இந்த வருஷம் ஏன் முயற்சி பண்ணாமல் இருக்கான், முயற்சி பண்ணால் நம்ம கொடுக்கறதுக்கான நேரம் இருக்கே இந்த வருஷம், அப்படியே நம்ம ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறோம் ராகு யோசிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக இந்த ஆண்டு அமையும். என்னடா எல்லாம் ஒரு நல்லாவே சொல்கிறான், எதுவுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இல்லையா அப்படின்னா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், எல்லாமே இருக்கும். சந்தோஷம், காசு, கல்யாண வாழ்க்கை, லவ் மேரேஜ் பண்ண லவ் பண்ணுறவங்க, நிலம் வாங்குறது விற்கிறது எல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் உடம்பை வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி டெய்லி வாக்கிங் போயிட்டு சூரிய பகவானை வந்து 6:30 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை உதிக்கிறத பார்த்திங்கன்னா மிக 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 நல்லது. உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 18 to 40 வயது பெண்களுக்கான ராசி. அதே மாதிரி 40 to 60 வயதுடைய பெண்களுக்கான ராசி பலன்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருங்க. சாப்பிட்ற பொருள் வந்து ரொம்ப ஃபேட்டாக சாப்பிடாதீங்க. எண்ணெய் விட்டு ரொம்ப நெய் விட்டுலாம் சாப்பிட வேண்டாம். காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா பேரம்பேத்தி எடுப்பீங்க, ரொம்ப வயசானவங்களாம். பசங்களுக்கு திருமணம் பண்ணால் திருமணம் நடக்கும். வரன் அமையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரன் அமையும். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்ன பரிகாரம்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில் போயிட்டு வாங்க. பிள்ளையார் கோயில் போயிட்டு வந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டிலே கூட பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி 6:30 மணிக்கு எந்திரிச்சு மாடிக்கு போயிருங்க, இல்லாட்டி வெளியில் போயிருங்க. போயிட்டு சூரிய பகவானை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சயின்டிஃபிக் படி பார்த்திங்கன்னா விட்டமின் டியும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மனசில் உள்ள பாரமும் குறையும், ஓவர் திங்கிங் கேப்பபிலிட்டியும் கம்மியாகும். மெயினாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது. நெய் விளக்கு ஏற்றுங்க. சிவன் கோயில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். இதில் வந்து ஜோசியம்னு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் கொஞ்சம் கலந்தாக இருக்கணும். ஸோ கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால தான் கோயிலுக்கு போங்க எல்லோரும் பெரியவங்களாம் சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். நான் சொல்கிற மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ரொம்ப சோம்பேறியாக தான் இருப்பீங்க, நீங்கள் லேட்டாக எழுந்திரிப்பீங்க, 9 மணி 8 மணிக்கு மேலே எழுந்திரிப்பீங்க. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் எம்மம்மா சொல்லி மாளாது. இப்போ உயிரோடு இருக்கிறதே ஒரு சாதனை மாதிரி தான் பாதி மகர ராசி உட்காந்துருக்கீங்க. அது நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போதே தெரிஞ்சது. ஆனால் அப்படி இருந்துமே வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்குரிய பலனை வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக அடைவீங்க. மனம் தளராமல் நம்பிக்கையாக இருங்க. வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் வெளில சொல்லாதீங்க, திருஷ்டி வந்துடும். எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருங்க. எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுங்க. இந்த வருஷம் ஸ்டெப் எடுக்காமல் விட்றாதீங்க. அப்படி ஸ்டெப் எடுத்திங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஆண்டாக அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்ட்ரோ ஜென்சிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்கும் எனக்கு தேவை. நன்றி. பாசிட்டிவாக இருங்க.